ஹலோ கைஸ், நான் பார்க்குற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் சார்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்கனைசேஷன் சார்ட்டோடைய என்னென்ன யூசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணது அதோட ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஆர்கனைசேஷன் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஒரு ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ஒரு படிநிலையாக இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் அத்தாரிட்டி, யார் வந்து ஹையர் அத்தாரிட்டி, யார் லோவர் அத்தாரிட்டி, யார் வந்து யார் ரிப்போர்ட் பண்ணணும் அதை தெரிவிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஆர்கனைசேஷன் ஹைரார்கி எப்படி இருக்குது, சிஇஓ அங்கே இருக்காரு, அப்புறம் மேனேஜர்லாம் எங்கே இருக்காங்க, எம்ப்ளாயிஸ் அங்கே இருக்காங்க, யார் வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி வந்து ஒரு தெளிவான ஒரு வியூவை கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசேஷன் சார்ட்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ஹெல்ப்ஸ் டு எம்ப்ளாயி அண்டர்ஸ்டாண்ட் வேர் தேர் ஃபிட் இன் டு த ஆர்கனைசேஷன். அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம வந்து யார்ட் ரிப்போர்ட் பண்ணணும், நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது த்ரூ த ஆர்கனைசேஷன் சார்ட் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஹூ தே ரிப்போர்ட் டு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அதையும் வந்து ஒரு எம்ப்ளாயால் தெரிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நியூ எம்ப்ளாய்க்கும் சரி, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாய்க்கும் சரி, யார் வந்து யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு வியூ கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? தென் வந்து பார்த்தோன்னா கிளாரிட்டி இன் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? ஸோ வந்து ஈஸியாக கிளாரிட்டி கிடைக்கும் யார்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ டிஸ்பைட்டிங் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப் ஆஃப் லைன் ஆஃப் அத்தாரிட்டி. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு உங்கள் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப் என்ன, நீங்கள் யார் ரிப்போர்ட் பண்ணணும், உங்கள் லைன் ஆஃப் அத்தாரிட்டி என்ன சொல்லி நம்ம தெளிவாக சொல்லும்போது, நம்ம வந்து தெரிவிக்கும்போது ஆர்கனைசேஷன் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை பண்ணி ஈஸியாக யார் வந்து யார் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், இந்த டிபார்ட்மெண்ட் டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டு வந்து பொறுப்பு, இந்த ப்ராஜெக்டோட டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டோட ஹெட்டு தான் பொறுப்பு சொல்லிட்டு அந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் ரெஸ்பான்சிபிள் சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுது. அப்புறம் வந்து சூப்பர்வைசிங் அதர்ஸ், யார் வந்து யாரை சூப்பர்வைஸ் பண்ணுறது அதே வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுது. வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீயிங் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? எல்லா பல ஃபங்க்ஷன் ஆர்கனைசேஷன் இருக்குது, அதில் வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஓவர்சி ஈஸியாக பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? எந்தெந்த ஒர்க் யார் பண்ணுறாங்க, அது வந்து யார் ஹெட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா? மற்ற டிபார்ட்மெண்ட் இருக்காங்களும் அது வேணால் கிளாரிஃபை ரெடியூஸ் த கன்ஃபியூஷன். அங்கே வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல இவங்க தான் ஹெட்னு சொல்லும்போது நம்ம தெரிஞ்சிக்கும் போது எதனா ஒரு ஒர்க்குக்காக நம்ம அங்கே போகும்போது அவங்க நேம் கேட்டு இந்த மாதிரி அவங்களை மீட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இஷ்யூன்னு சொல்லி பேசும்போது ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். ஓகே, நம்ம கன்ஃபியூஷன் இருக்காது, யார்கிட்ட போய் பேசணும் எப்படி பேசணும் இல்லாமல் அந்த சார்ட்டை பார்த்தோன்னா ஓகே இந்த இஷ்யூ இருக்குது நம்ம இங்கிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஃபார் த போத் எம்ப்ளாயிஸ் அந்த நம்ம மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்குள்ளே வந்து வேறு டிபார்ட்மெண்ட் நிறைய பெரிய கம்பெனியாக இருந்ததுன்னா அது கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட் இருக்கும்போது தான் ஈஸியாக இருக்கும் அவங்க புரிஞ்சுது. ஓகேங்களா? அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் சார்ட் இருக்கிறதுனால ஒரு என்ஷூர் அக்கௌண்டபிலிட்டி வந்து ஆர்கனைசேஷன் அவங்கவுங்க வேலை செய்யறதுக்கு அவங்க பொறுப்புன்றது ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? அக்கௌண்டபிலிட்டியாக இருக்குது அவங்களோட ஒர்க்குக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டேட் கம்யூனிகேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எஃபெக்டிவான கம்யூனிகேஷனை வந்து கொண்டு போய் சேர்க்குது. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ எதனா ஒரு இஷ்யூ நமக்கு பேசணும் கேட்கணும்னா அந்த வந்து சார்ட்டில் பார்த்துட்டு ஓகே நம்ம எங்கிட்ட போய் இதை இன்ஃபார்ம் பண்ணலாம், எங்கிட்ட போய் இதை நம்ம கேட்கலாம் சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா? இப்போ ஹெச்ஆர்டி வரணும் நம்ம போய் லீவை பற்றி கேட்கணும் யார்கிட்ட கேட்கணும், இதே வந்து பிஎஃப் பற்றி கேட்கணும் யார்கிட்ட கேட்கணும் சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம ஈஸியாக கேட்கலாம் இல்லைங்களா? ஸோ ஒருத்தவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நம்ம சார்ட்டை பார்க்கும்போது ஓகே ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைச்சிடும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷனுக்கும் இந்த ஆர்கனைசேஷன் சார்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் தென் மேனேஜர்ஸ் அண்ட் எம்ப்ளாய்ஸ் ஈஸிலி ஐடென்டிஃபை த கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ மேனேஜர்ஸும் எம்ப்ளாயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுது. அப்புறம் டிசிஷன் மேக்கர்ஸாலையும் தெரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா? அந்த கம்பெனியோட சிஇஓ சிஎஃப்ஓ அவங்களாலையும் தெரிஞ்சிக்க முடியுது. பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்டாக்ட், கொலாபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன். ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் யாரை கான்டாக்ட் பண்ணுறாங்க எங்கெல்லாம் வந்து ஒன்று சேர்றாங்க. இப்போது வந்து அந்த சிஇஓ கிட்டே பேசும்போது எல்லா மேனேஜர்ஸும் ஒன்றா இருப்பாங்க, அப்புறம் மேனேஜர்கிட்ட பேசும்போது எல்லா சூப்பர்வைசரும் ஒன்றா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான பாயிண்ட்டில் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் கோஆர்டினேஷன் நம்ம வந்து ஒரு ஊக்குவிக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு லாங் டேர்ம் பிளானிங் சொல்லுவாங்க. இது வந்து பிளான் பண்ணுறது சிஇஓ தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டாப் லெவல் அத்தாரிட்டி தான் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் சார்ட்டில் அவங்களுடைய லீடர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீடர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் கோலை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது, நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம எவ்வளோ கேப்பபிளாக அந்த ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியுன்றது வந்து அவங்க பிளான் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ டீம் ஏ கீழே வந்து 4 பேர் இருக்காங்கன்னா இந்த 4 பேர் வச்சு நம்ம கம்பெனியோட கோலுக்கு நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அதை ஈஸியாக அவங்களால தெரிஞ்சிக்க முடியும், அவங்க எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ண முடியும் அவ்வளோ எஃபெக்டிவாக பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்கனைசேஷன் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓவரால் ஒர்க் பர்ஃபார்மன்ஸை வந்து மெஷர் பண்ண முடியுது அந்த ஆர்கனைசேஷன் சார்ட் மூலமாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் தே விஷுவலைஸ் ஹவு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் டீம்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கான்ட்ரிபியூட் அச்சீவிங் ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? அவங்க ஈஸியாக விஷுவலைஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா? இப்போ டீமே வந்து எவ்வளோ வந்து கம்பெனியோடைய அப்ஜெக்டிவ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க, டீம் பி எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விஷுவலைஸாக பார்க்க முடியுது. இதில் எப்படி பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆர்கனைசேஷன் சார்ட் மூலமாக. ஏன்னா அதில் வந்து டீம் எத்தனை பேர் இருக்காங்க, டீம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியும்போது ஈஸியாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? கால்குலேட் பண்ணிக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் அலோகேஷன். ஸோ ஆர்கனைசேஷன் சார்ட்டை வந்து அசஸ் பண்ணி பேசான ரிசோர்ஸ் அலோகேஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து இவ்வளோ ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணணும். ஓகேங்களா? ரிசோர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேண்ட்ரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேலரிஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ பட்ஜெட்டிங் தான் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன் கீழே தான் வரும். ஷோவிங் வேர் த ரிசோர்ஸஸ் சச்சஸ் பட்ஜெட்டு, பர்சனல், அப்புறம் எக்யூப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம எவ்வளோ கொடுக்கணும். இப்போ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அங்கே எவ்வளோ தேவையானது கொடுக்கணும். இப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா அங்கே எவ்வளோ தேவையானது கொடுக்கணும் சொல்லிட்டு அந்த ரிசோர்ஸ் அலோகேஷனை நம்ம அந்த சார்ட்டை பார்த்து ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா இது விசிபிலிட்டி ஆப்டிமைசிங் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் இது மாதிரி நம்ம பார்த்து பண்ணும்போது நம்ம வந்து அந்த ரிசோர்ஸ் வந்து ஒரு ஆப்டிமைஸாக யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் 10 சேர் வாங்கி போட்டால் இப்போ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் 5 பேர் தான் இருக்காங்க, 10 சேர் எதுக்கு தேவையில்லாம யோசிச்சு பாருங்கள். இதே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸில் வந்து 20 பேர் இருக்காங்க, அது 10 சேர் போட்டால் மிச்சம் 10க்கு எங்கே போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் வந்து ஆப்டிமைஸாக இருக்கும், எங்கெங்கே எவ்வளோ தேவைப்படுதோ அங்கங்கே அவ்வளோ கூட ஓகேங்களா. ஆப்டிமைஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அது நமக்கு கம்பெனிக்கும் நல்லது, நம்ம கம்பெனியாக பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகாமல் இருக்கும் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அலோகேட் பேஸ்னா ஆர்எஸ்ஆர் ப்ரியாரிட்டிஸ். ஓகேங்களா. அந்த ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன் பண்ணுவாங்க, யாருக்கு எவ்வளோ ப்ரியாரிட்டி இருக்கோ அது பேஸ் பண்ணி. ஓகேங்களா. யார் வந்து அதிக நேரம் அங்கே உட்காராங்களோ அவங்களுக்கு அதிகமாக சேர் தேவைப்படும், இல்லை அதிகமாக உட்காராதவங்க வந்து அந்த அவ்வளோ தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய பீரியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசோர்ஸ் அலோகேஷன்றது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்போர்டிங் ஓரியன்டேஷன். ஸோ ஆன்போர்டிங் ஓரியன்டேஷன்னா இப்போ புதுசாக ஒரு எம்ப்ளாயி வந்து நியூ எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறாங்கன்னா அந்த டியூரிங் த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் சார்ட்டை காட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். இது மாதிரி உங்கள் இத்தனை டீம் இருக்குது, இத்தனை டிபார்ட்மெண்ட் நம்ம கம்பெனியில் இருக்குது சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் கூட்டமே காட்டாமல் நம்ம வந்து சார்ட்டை ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ நான் இது வந்து ஹெச்ஆரோட ஒர்க்கு, அவங்க வந்து ஈஸியாக பண்ணி முடிச்சிடுவாங்க. இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓகே அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும், நமக்கு எதனா இஷ்யூனா இதில் எதனா இஷ்யூனா இந்த டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் ரிப்போர்ட் பண்ணணும், இவங்ககிட்ட போய் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு இந்த புதிய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கும் அங்கே இருக்கவங்களாம் எப்படி இருக்காங்க, யார் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஹையர் அத்தாரிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கும் யார் ஐட்டில் போய் கான்டாக்ட் பண்ணலாம், கீ கான்டாக்ட்ஸ் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ யார் பார்த்தீங்கன்னா ஃபார் த நியூ எம்ப்ளாயிஸ் சொல்லலாம். ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் சார்ட் வந்து ஒரு செட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா. இப்போ டீம் ஏ டீம் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்கன்னா இவங்ககிட்ட நம்ம எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்க முடியும், அப்புறம் அவங்களுடைய கோல் டிஃபைன், அவங்களுடைய ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அதையும் டிஃபைன் பண்ணலாம். இப்போ டீம் ஏ வந்து இந்த ஒர்க்கு பாருங்கள், டீம் பி இந்த ஒர்க்கு பாருங்கள் சொல்லிட்டு நம்ம தனியாக பிரித்து கொடுக்க முடியும். அவங்கள்ட்ட எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது, அந்த எவாலுவேட்டிங் எம்ப்ளாயி பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி சொல்லிட்டு நம்ம எவாலுவேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ மார்க் போகிற மாதிரி நம்ம எவாலுவேஷன் பண்ணலாம் வித் இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் அதர் பொசிஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப். அவங்களுடைய பொசிஷன் எப்படி இருக்குது, அவங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அதை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் வந்து சூப்பர்வைசர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இது சூப்பர்வைசர் வந்து மேனேஜர்கிட்ட பண்ணுறாங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஏன்னா வந்து இன்கேஸ் இது மாதிரி சூப்பர்வைசர் சரி ரிப்போர்ட் பண்ணலாம், சரி நீங்கள் ஸ்டேஜ் மேனேஜர் ஐடியா பண்ணுறீங்க, எதுவும் என்கிட்ட பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைங்களா. ஸோ அது மாதிரி பார்த்தோன்னா அவங்களுடைய அந்த ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்னாலையும் அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அந்த பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இத்தனை 5 பேர்கிட்ட தான் நம்ம ஒரு இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம், 6 பேர் இவ்வளோ எதிர்பார்க்கலாம், பட் அதில் கம்மியாக கிடச்சதுன்னா அந்த டீமில் ஏதோ இஷ்யூ இருக்குது, நம்ம டீமை மாற்றணும், மெம்பர்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசி அதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ பர்ஃபார்மன்ஸ் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஆர்கனைசேஷன் சார்ட் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்குது இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஸோ சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்பெனி மெர்ஜ் பண்ணுறாங்க, இல்லை அக்விசிஷன் பண்ணுறாங்க, ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, புதுசாக வந்து கட்டமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு வந்து விசுவலைஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த மாற்றுறதுனால என்ன பெருசாக இம்பாக்ட் ஆகிருக்கு, யார் வந்து எந்த பொசிஷனில் இருக்காங்க, அவங்களோட ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன அந்த கம்பெனிக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மூத்தான டிரான்சாக்ஷனுக்கு வழிவகுக்குது. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை நாளாக மேனேஜராக இருந்தவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை வேறு கம்பெனிக்கு மாறிட்டார், வேறு இடத்துக்கு போயிட்டாருன்னும்போது, வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாருன்னும்போது இப்போது பழைய மாதிரி இப்போ ரிப்போர்ட் பண்ண முடியாது இல்லை. ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் சார்ட் வைக்கும்போது இப்போ புதுசாக நான் 1000 பேர் ரிப்போர்ட் பண்ணணும், ஒரு ஒர்க்கராக வந்து நான் 1000 ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 2 கம்பெனி மெர்ஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 2 கம்பெனிலையும் அந்த அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் நமக்கு மேனேஜ்மெண்ட்டும் ஆப்ரேஷன்லேயும் பிரச்சனை இருக்காது, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த சிஓ சிஎஃப்ஓ, அவங்க வந்து 2 பேர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிஓ இருக்க மாட்டாங்க, அந்த சிஎஃப்ஓலாம் 2 பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து யாருக்கு மேலே யாருக்கு கீழே அப்படின்றது வந்து தெளிவாக டிஃபைன் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஸ்மூத்தான சேஞ்ச் கிரியேட் ஆகும். அங்கே வந்து எந்த ஒரு இஷ்யூமே ஒரு கான்ஃப்ளிக்ட் வராமல் நம்ம தவிர்க்கலாம்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஒரு ஈஸியான அவங்க இதுதான் நம்ம கம்பெனியோட கோலு, இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஈஸியாக அலைன் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்னு பார்த்தோன்னா லீகல் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யூர்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைனால இத்தனை வாட்டி நம்ம பார்த்தோம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு லீகல் ரெக்ரூட்மெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்தே அவங்க ஸ்ட்ராட்டஜி ரெக்ரூட்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆர்கனைசேஷன் சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் ரெக்ரூட் பண்ணுறாங்க லீகல் கம்ப்ளைண்ட்ஸ்க்காகவும் பர்பஸ்க்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காகவும் ரெகுலேட்டரி ரெக்ரூட்மெண்ட்ஸாக இது வந்து இருக்குது. இது வந்து சில கம்பெனியில் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க, கவர்மெண்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எது நம்ம ஆர்கனைசேஷன் சார்ட்ன்றது யார் வந்து யார் மேலே யார் கீழே தெரிஞ்சுக்கிறது வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ என்ஷூரிங் ட்ரான்ஸ்பரன்ட்டாக இருக்கணும்.
ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் யாரும் இந்த ரிப்போர்ட் பண்ணணும், வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டிங் கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஓகேங்களா, இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் சார்ட் இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா லீகலைஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து புஷ் பண்ணுறாங்க, ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணோம். அதனுடைய உங்கள் பாலா.